திமுகவை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. முஸ்லீம் விமர்சனம் பண்ண, பச்சை சங்கினுவோம், தலித் விமர்சனம் பண்ணால் நீல சங்கினுவோம், இப்படி கலராக இவங்க மாற்றிட்டு வராங்க. தவிர உண்மையான பாசிசவாதிகள் திமுகவினர் தான் என்பது இதன் மூலியமாக அம்பலமாகும். இது ஒரு அரசியல் ரீதியான படுகொலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொண்டுட்டு போய் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எவன் போய் சரண்டர் மாட்டான். சாதாரணமான கொலைக்கு கூட குறைஞ்சி 2 நாள் ஆகும். அதுவும் நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆகும். அது 99% நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகும். 1% காவல் நிலையத்திலே சரண்டர். அந்த காவல் நிலையத்திலே சரண்டர் ஆகக்கூடிய நபர்கள் கூட யாராக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாரு. சரண்டர்லாம் ஆகலைன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். சரண்டர் ஆகலை, நாங்கள் கண்டுபிடிச்சேன்றாரு. அப்போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, 2 மணி நேரத்தில் குற்றவாளிகள் இவங்க தான் சொல்லி காவல்துறைக்கு எப்படி தெரியும்? கனவு கண்டாங்களாம். அப்போது இவங்க கண்டுபிடிக்கிறது குறைஞ்சி 2 நாள் 48 மணி நேரம் ஆகும். அப்போது இருக்கும்போது 2 மணி நேரத்தில் காவல்துறை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த கொலை நடப்பதற்கு முன்பாகவே காவல்துறைக்கு முழு விவரம் தெரிஞ்சிருக்கணும். ஐஓ நினைச்சாருன்னா யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கலாம், யாரை வேணாலும் நிரபராதி ஆக்கலாம், குற்றவாளி கூட நிரபராதி ஆக்கலாம். அந்த அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது. அப்போது காவல்துறையுடைய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சார், இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு கிட்டத்தட்ட அது படுகொலை ஒரு 20 நாட்கள் மேலாகவே போயிட்டுருக்கு. இந்த 20 நாட்களும் தொடர்ச்சியாக நிறைய அப்டேட் படுகொலை தொடர்பான விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த நகர்வு எதை நோக்கி சார் போகும்? இல்லை, அடுத்த நகர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது திமுக முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த திருவேங்கடம் என்ற அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி என்கவுண்டர்ன்றது போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நகர்வுக்கு அவங்க போக விரும்பாமல் இதோட முடிப்பாங்க, அவ்வளோதான். அது நல்ல விதமான நகர்வா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு சாதாரணமான நபர் இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக தான் இருந்தாப்புல. அவர் கொல்லப்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே திமுக ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள், செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பழிக்கு பழியாக தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி அடுத்த சில மணி நேரத்திலே திமுக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. அப்போ ஒரு ஒரு கொடூர சம்பவம் நடந்து சில பல மணி நேரங்கள்லேயே திமுக ஊடகங்கள் அப்படி செய்தி வெளியிடும்போது தான் இது வழக்கு வேறு மாதிரியாக கொண்டு போகிறாங்கன்றது என்னை போன்ற நபர்கள் உணர்ந்துக்கிட்டேன்னா. சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு, ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமனம். இதை பற்றி சார்? நிச்சயமாக பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டு அது என் சார்பாக வாழ்த்துக்கள். அதேமாரி ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால், நிச்சயமாக பிஎஸ்பி தமிழகத்தில் கால் ஊன்றி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ஆம்ஸ்ட்ராங்கே உரமாக ஆகியிருக்காரு என்பது அது நிச்சயமாக அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு உரமாக ஆம்ஸ்ட்ராங் மாறி இருக்காருன்றது தான் பார்க்கணும். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஆம்ஸ்ட்ராங் அளவிற்கு ஆனந்த் அந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து நோக்கி போவாரா தெரில, அது எப்படின்றது தெரில. ஆனாலும் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஆமாம். மனைவி அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆகியிருக்காங்க. இதற்கப்புறமாவது நம்ம முன்பு பேசின மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வழக்கில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை வரும் காலங்களில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்த திமுகவினுடைய அடிமைகளாக தான் எல்லா கட்சிகளும் இருக்காது. முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும், தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே திமுகவினுடைய அடிமைகளாக இருக்குது. அந்த நிலை மாறிச்சின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்குண்டான உரிமைகள், ஆம்ஸ்ட்ராங் கூட ஒரு வீடியோவில் காணொலி பேசும்போது
என்ன சொல்லியிருக்காப்புன்னு சொன்னால் 35 ஆண்டு 40 ஆண்டு திமுக திராவிட கட்சிகள் தான் ஆண்டுது. ஆமாம், சமூக நீதி பேசக்கூடிய இந்த கட்சிகளாலேயே ஒரு தலித்தை கூட இன்ன வரையிலும் ஒரு நாள் கூட முதல்வர் ஆக்கலையே. முதல்வர் இல்லை, ஆட்சியில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களாக கூட இந்த திராவிட சமூக நீதி அரசுகள் கொண்டு வரலையே. அப்போ இவங்க கூட வந்து சாதிய பாகுபாடு பார்க்குறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் பேசியிருக்காங்க. நிச்சயமாக வந்து அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரத்துக்கு வந்து ஒரு பொற்கொடியோ அல்லது ஆனந்தோ கொண்டு வந்தாங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ முந்தானத்து வந்து நினைவேந்தல் ரஞ்சித் அவர்கள் வந்து நடத்திருந்தாங்க. அந்த நினைவேந்தல்ல ரஞ்சித் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, டிஎம்கேயோட ஐடி விங்க வந்து இவரை வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரர், ரவுடி அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இறந்த அன்னைக்கும் அடுத்த நாளும் மாயாவதி அவர்கள் வந்தப்பையும் ஒரு டாக்கா வந்து போயிட்டு இருந்தது. இப்போ ஓப்பனாகவே ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படி தான் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த கொலை நடந்த 1 மணி நேரத்தில் ஒரு கொலை நடக்குது, ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. நடந்து அந்த விசாரணையே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆதரவு ஊடகம் ஒன்று வெளியிடுது, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழி அப்படிதான்ற மாதிரி ஒரு ஊடகம் வெளிப்படுது. அதை தொடர்ந்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வழக்கும் அப்படி தான் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா ஆற்காடு சுரேஷோ 1 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். இதே பட்டினப்பாக்கம் அந்த பீச்சில் வந்து கொல்லப்பட்டார். விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது யாரால் என்ன மோட்டிவ் 2 பேருக்கு ஏற்பட்டது, அதனுடைய எதிர்வழியாக தான் அவர் கொல்லப்பட்டார் என்பது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த கொலைக்கு முக்கிய காரணம் ஜேபி என்கின்ற ஜெயபால், ஒத்தகன் ஜெயபால்னுவாங்க. அவர் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக, ஒரு பழைய ரவுடி. அவர் 60 வயசு இருக்கும். ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்து சமீபத்தில் 2019 அதிமுக ஆட்சியில் தான் அவர் வந்து நன்னடத்தை விதியை பின்பற்றி அவரை விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை ஆகிட்டு அவர் அரக்கோணத்தில் தங்கி இருக்கும்போது அங்கே தங்கி இருந்த ஆற்காடு சுரேஷுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த கருத்து வேறுபாடே வந்து கடைசியாக வந்து மிகப்பெரிய ஒரு பகையாக முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஆற்காடு சுரேஷ் பேசும்போது அண்ணன் சொல்லி தான் ஜெயபாலை பேசுவார். ஜெயபால் வந்து தம்பின்னு தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பாக தான் இருந்தாங்க. அந்த சும்மா அந்த வார்த்தையில் ஏற்பட்ட கருத்து மோதல் அது கடைசியாக பகையாக முடியுது. அந்த பகையின் எதிர்வழியாக தான் அவர் கொல்லப்பட்டார் என்பது அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொல்லப்படும் போது இன்னைக்கு திமுக ஊடகங்கள் முந்திக்கிட்டு வருதுங்க. ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் ஆற்காடு படுகொலைக்கு. அதுக்கு பதிலடியாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் இன்னைக்கு முந்திக்கிட்டு போடக்கூடிய ஊடகங்கள் அன்னைக்கு யாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங் பெயரே பயன்படுத்தலை. சரி, ஆருத்ரா விஷயம் கூட யாரும் பயன்படுத்தலை. அதாவது ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யாரும். ஆனால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டோன்னா அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இன்னைக்கு பேசப்படும் போது திமுக ஊடகங்களும் திமுக ஐடிவிங்கும் திமுக ஆதரவு ஊடகங்களும் அதை பற்றி பேச தான் வந்து அப்போ என்ன நினைக்குதுன்னா திமுக வந்து ஆற்காடு சுரேஷ் ஒரு ரவுடி பையன், ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி பையன், இப்படி கட்டமைக்குது. இந்த கட்டமைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து வேகமாக செயல்பட்டாங்க. அந்த கட்டமைப்பதற்கு உண்டான காரணம் என்ன? திமுகவை பொறுத்தவரையிலும் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள ஆதரிக்கணும். திமுகவை ஆதரிச்சோன்னு சொன்னால் அவங்க வந்து நல்ல ஒரு பகுத்தறிவாளர்களாக, சமூக செயற்பாட்டர்களாக, நடுநிலைவாதிகளாக நம்மளை சித்தரிப்பாங்க. அவன் திமுகவை விமர்சனம் பண்ணும்போது நாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் நம்மளை ஆர்எஸ்எஸ் பாஜக கூட இணைச்சி பேசுவாங்க, சங்கின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானே பாருங்கள், திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடாக இருக்கட்டும், என் சமூக விரோத செயல்பாடுகளாகட்டும் பொதுவெளியில் நான் அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, பச்சை சங்கின்னு பேர் வச்சுருக்கானுங்க புதுசாக. ஆமாம், என்னது பச்சை சங்கியா? நீல சங்கி கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, பச்சை சங்கின்னு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னை போன்று ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு 1% கூட திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளோ எவனுமே இல்லை. 1% கூட இல்லை. நான் அந்தளவுக்கு கடுமையான எதிர்த்து என்னுடைய இளமை பருவத்தை ஒரு 18 ஆண்டுகள் சிறையில் இருந்து இன்ன வரையிலும் நான் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்கேன். ஒரு சின்ன விஷயத்து கூட என்னை போன்ற நபர்களே அவரோடு ஒப்பிட்டு பேசுகிற நிலைக்கு வந்து திமுக போகுதுன்னு சொன்னால், அப்போ திமுகவை யாரையும் விமர்சிக்காதீங்க. விமர்சிங்கன்னா உங்களை நாங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிதான் ஒரு இது இருக்கு. அப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா?
இல்லை, நான் அதை சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ரஞ்சித் வந்து அந்த அந்த ஒரு தலித் சமூகமாக இருந்து அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து திமுக காரணம் இருக்குது, ஆம்ஸ்ட்ராங்கை வந்து ஒரு ரவுடி மாரி சித்தரிக்குது திமுக ஐடி விங்கு அப்படின்னு பொதுதளத்தில் பேச இன்னைக்கு ரஞ்சித்து கூட நீல சங்கியா மாறிட்டார். அன்னைக்கு எப்படி ரஹீம் வந்து பச்சை சங்கியா மாறுறாரோ, இன்னைக்கு ரஞ்சித் நீல சங்கியா வந்து சித்தரிக்கப்படுறாங்க. அப்போ இவங்களுடைய என்னன்னு சொன்னீங்கன்னா, இது யாரை கொண்டு இந்த சித்தரிப்பு நடக்குதுன்னு சொன்னால், இப்போ ரஞ்சித்தை சித்தரிக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த முன்னோடிகள் தான் இதை சித்தரிக்கிறாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட ஒரு பேட்டியில் வந்து இதேமாரி ஒரு பேரணி நடக்குது, ரஞ்சித் பேரை குறிப்பிடாமலே சொல்கிறாரு, இதேமாரி ஒரு பேரணி நடக்குது, அந்த பேரணியில் போகாதீங்க, அந்த பேரணி வந்து யாரோ காசு கொடுத்து, யாரோன்னா RSS காசு கொடுத்து நடத்துகிற பேரணி அது, அந்த பேரணியில் கலந்து கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு யார், திருமாவளவன் இல்லையா? அதை தொடர்ந்து அவர் ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து அது ரஞ்சித்தை வந்து ஒரு RSS பாஜகவினுடைய ஒரு கைப்பாவை மாரியே கொண்டு போகிறாங்க, புரியுதுங்களா? அதை தொடர்ந்து தான் திமுக ஐடிவிங்க ரஞ்சித்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விரோதி மாரி காட்டுறாங்கன்னும் போது, அப்போது திமுகவை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. முஸ்லீம் விமர்சனம் பண்ண பச்சை சங்கினுவோம், தலித் விமர்சனம் பண்ணால் நீல சங்கினுவோம், இப்படி கலராக இவங்க மாற்றிட்டு வராங்க. தவிர உண்மையான பாசிசவாதிகள் திமுகவினர் தான் என்பது இதன் மூலியமாக அம்பலமாகுது. நானே சொல்கிறேன், ஒரு படுகொலை நடந்திருக்கு, படுகொலையில் சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, படுகொலை நடந்த 1 மணி நேரத்திலே வந்து குற்றவாளிகள் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகுறாங்க. அதுவும் பெரம்பூரில் கொலை நடக்குது, அண்ணா நகரில் சரண்டர் ஆகுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சரண்டர் ஆகும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னு சொன்னால், ஒரு கொலை நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் யாருமே சரண்டர் ஆக மாட்டாங்க. அதாவது சரண்டர் யார் ஆகும்னு சொன்னீங்கன்னா, பொண்டாட்டியை புருஷன் வெட்டிடுவான், புருஷனை பொண்டாட்டி வெட்டிட்டு தலையோட சரண்டர், அந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்தேன். இது ஒரு அரசியல் ரீதியான படுகொலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து கொண்டுட்டு போய் அடுத்த 1 மணி நேரத்தில் எவன் போய் சரண்டர் ஆக மாட்டான். சாதாரணமான கொலை கூட குறைஞ்சி 2 நாள் ஆகும். அதுவும் நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆகும். அது 99% நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகும், 1% காவல் நிலையத்திலே சரண்டர். அந்த காவல் நிலையத்திலே சரண்டர் ஆகக்கூடிய நபர்கள் கூட யாராக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மிக செல்வாக்கு மிக்க நபர்களால் போய் சரண்டர் செய்யப்படுவாங்க. இப்போ எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐஓ, அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஐஓ முக்கியமான நண்பராக இருந்தாலோ, அல்லது அங்கே இருக்க டிசி ஜேசி போன்ற முக்கிய கமிஷனர் போன்ற அளவுக்கு தொடர்புகள் இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், சார் இதேமாதிரி அனுப்புகிறேன் சார், எதுவும் அடிக்காதீங்க சார், நான் அவனை சரண்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதுவும் 2 or 3 days கழிச்சு தான் போய் சரண்டர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 1 மணி நேரத்தை போய் சரண்டர் ஆகிறாங்கன்னு சொன்னால், அப்போது ஒரு பெரிய அதிர்ச்சி வருது. எப்படி சரண்டர் ஆகும்? அப்போது நிச்சயமாக இந்த சரண்டருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. யார் அது யாராக இருக்கலாம்? அமைச்சர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், சமூக அமைப்பினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கலாம். இது எல்லாமே சமூக அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்தபட்சம். இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, எம்எல்ஏவாக இருக்கலாம், இது எல்லாமே ஆளுங்கட்சியை சுற்றியே இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அவ்வளோ சாதாரணமாக போய் பண்ண முடியும். இப்போ எதிர்கட்சி சம்மந்தப்பட்டவன் அவ்வளோ சாதாரணமாக பண்ண மாட்டான். நல்லா புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் அது அம்பலமாயிட்டா நம்ம அந்த குற்றத்துக்கு ஆளாயிடுவோம். அப்படின்போது இப்போ வந்து அதிகார வர்க்கத்துக்கு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக தான் இந்த நபர்கள் சரண்டர் ஆகியிருப்பாங்க. ஆனால் உடனே அடுத்த நாள் வந்து போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாரு. சரண்டர்லாம் ஆகலைன்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், சரண்டர் ஆகலை, நாங்கள் கண்டுபிடிச்சேன்றாரு. அப்போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, 2 மணி நேரத்தில் குற்றவாளிகள் இவங்க தான் சொல்லி காவல்துறைக்கு எப்படி தெரியும்? கனவு கண்டாங்களாம். எதோ அசரி வந்து இவங்களுக்கு சொல்லிச்சா இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி காவல்துறைக்கு சொன்னாலும் இவங்க போன உடனே வீட்டில் அவங்க கொலை பண்ணிட்டு போய் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்களா? இவங்க போய் 8 பேரையும் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தது. இப்போ இவ்வளோ சந்தேகங்கள் வருதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னு சொன்னால், ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை வழக்கு பதிவு செஞ்சு அந்த குற்றத்தை யார் செஞ்சாங்கன்னு, அதாவது கமிஷனர் சொல்கிற மாதிரி 5 தனிப்படைகளை வச்சு நாங்கள் தீவிரமாக விசாரித்தோன்னு சொன்னால் கூட, அந்த 5 தனிப்படைகளும் வந்து அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தோன்னே தெரியாது எவர் என்னாருன்றது யாருமே தெரியாது. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நானே போயிருந்தா கூட என் முகன்றது தெரியாது. அந்த நவீன கருவிகள் மூலிமா, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க யாருன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது குறைஞ்சபட்சம் 24 மணி நேரமாச்சு ஆகும். இவங்க சொல்கிற மாதிரி துரிதமாக செயல்பட்டா 24 மணி நேரம். அதன் பிறகு அவங்களுடைய முகவரியை கண்டுபிடிச்சி, அதன் பிறகு அவங்க வீட்டில் போய் தானே எவனோ கொலை பண்ணிட்டு வீட்டில் போய் உட்கார மாட்டான், புரியுதுங்களா, ஓட்டு இருப்பான். அப்போது இவங்க கண்டுபிடிக்கிறது குறைஞ்சி 2 நாள் 48 மணி நேரம் ஆகும். அப்போ இருக்கும்போது 2 மணி நேரத்தில் காவல்துறை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த கொலை நடப்பதற்கு முன்பாகவே காவல்துறைக்கு முழு விவரம் தெரிஞ்சிருக்கணும். உண்மையா இல்லையா? நான் கேட்குற கேள்விகள், எழுப்புகிற சந்தேகங்கள் சரியா இல்லையா தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்து படுகொலை செய்ய விடப்பட்டதா?
அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆளுமை இருக்கு. யாருன்னு தான் மறுபடியும் கேள்வி. அதுதான் சொல்றேன், அந்த ஆளுமைகள் யாராவனா இருக்கலாம். யார் என்ற கொஸ்டின் அது இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் போனால் தான் அது அந்த ஆளுமையை கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? இன்வெஸ்டிகேஷனை வந்து திசை மாற்றிட்டான்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காவல்துறை நினைச்சா குற்றவாளியை நல்லவனாகவும் நல்லவனை குற்றவாளியாகவும் சித்தரிக்கலாம். புரியுதுங்களா? அது காவல்துறை கையில் இருக்கு. ஐஓ நினைச்சாருன்னா யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கலாம், யாரை வேணாலும் நிரபராதி ஆக்கலாம், குற்றவாளி கூட நிரபராதி ஆக்கலாம். அந்த அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது. அப்போ காவல்துறையுடைய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 4 பேருடைய இன்வெஸ்டிகேஷனில் திருவேங்கடத்தினுடைய இன்னும் பல ரகசியங்களை சொல்லி இருந்தால் மேபி இப்போ நீங்கள் திருவேங்கடத்துக்கிட்ட எப்படி போய் விசாரிக்க முடியும்? திருவேங்கடத்தினுடைய ஆவியை வர வச்சு ஆவிக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த வழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட முடிக்கிறாங்க. முட்டு சந்து போயிட்டே இருக்குது வேகமாக, அதோட முட்டு சந்து முடிக்கிறாங்கன்னும் போது இது அதை விட பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழும்புது. இது பொதுமக்களுக்கு எழும்புது இந்த கேள்வி. அதாவது என்கவுண்டர் என்பது காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு தண்டிப்பது என்பது அது ஒரு தவறான முன்னுதாரணம். அது எந்த காலத்தையும் ஏற்றுக்க முடியாது. சட்டம் என்பது சட்டத்தின் அடிப்படையில் யாரை வேணால் தண்டிக்கலாம். நீதிமன்றங்கள் கூட தன்னிச்சையாக யாரையும் தண்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதிபதிகள் கூட தண்டனை கொடுக்க முடியும். உண்மையா இல்லையா? இப்போ நான் ஒரு நீதிபதியாக உட்காந்துட்டு இவனை தண்டிச்சலாம், இவனுக்கு தூக்கு கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் நான் அவனுக்கு தூக்கு கொடுக்கலாம், தனி நீதிபதிகளாக கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது காவல்துறை தன்னிச்சையாக வந்து சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி துப்பாக்கியில் சுட்டுக் கொள்ளலாம்? மிகப்பெரிய தவறு. அதுவும் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவ்வளோ அவசரமாக என்கவுண்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கு அவ்வளோதான். அவன் தான் கொண்டான்பா. யார் கொண்டா? திருவேங்கடம் தான் மெயின் காரணம். அவனுக்கு போட்டோம், நாங்கள் முடிஞ்சிச்சு. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. இது ரஞ்சித்தையும் எதிர்பார்க்கல, அந்த தலித் சமூகமும் இதை எதிர்பார்க்கல. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க தண்டிக்கப்படணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போது திமுகவினருக்கும் இந்த படுகொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆரம்பத்துலேருந்தே நீண்டிக்கிட்டு தான் இருக்கா? இல்லை, எனக்கு வந்து அதிகாரம் படைத்தவருடைய கையில் இந்த கொலைக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்காங்க. அதிகாரம் இருக்குது. அவங்க தான் இந்த கொலையை வந்து ஏதோ நான் போயிட்டே இருந்தேன் சார், அவன் என்னை மறைச்சி பார்த்தேன் சார். ரவுடிக்குள்ளே சண்டை அப்படி தான் வரும். என்னை மறைச்சி பார்த்தேன், நான் கோர்ட்டுக்கு போனேன் சார், அவன் என்னை மறைச்சி பார்த்தேன் சார், உன்னை முடிச்சிடுன்னு சொன்னேன் சார், நான் அதை முடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து சாதாரணமான ரவுடிக்குள்ளே நடக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் என்றது ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை. அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு பகை வர வாய்ப்பே இல்லை. இது நாள் வரையிலையும் ஆம்ஸ்ட்ராங் மீது ஒரு கொலை வழக்கு கூட இல்லை. அல்லது 120B அதாவது இவர் சொல்லி தான் கொலை நடந்ததுன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இதில் வந்து ஆற்காடு சுரேஷனுடைய கூட்டாளிகள், அவருடைய தம்பி உட்பட எல்லாரும் குற்றவாளிகளாக சரண்டர் ஆகியிருக்காங்கன்னும் போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆற்காடு சுரேஷை கொண்டாங்க, அதனால் அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை முடிக்க பார்க்குறாங்க. இதை என்னை பொறுத்தவரையும் எப்படி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி மற்றும் ஆற்காடு சுரேஷனுடைய ஆதரவாளர்கள் இந்த கொலைகளை பயன்படுத்தணும்னு சொன்னால் நாம் தப்பிக்கலான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர்களை பயன்படுத்தியிருக்காரு. இவர்கள் கூலிப்படைகளாக செயல்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கூலிப்படைகளாக இவர்கள் செயல்பட்டிருக்காங்கன்னா முக்கியமான கேரக்டர் யார்? இப்போ அதன் பிறகு தான் என்ன ஆகுது, ஒன்று விஷயம் வருது. யார் வருது? இப்போ அதிமுகவினுடைய அந்த மலர்கொடின்னு சொல்லி ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க நபர்கள் தான். இப்போது தோட்டம் சேகர் வந்து இருக்கிற வரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக முக்கிய புள்ளியாக இருக்கார். அவரை கொலை பண்ணது யாருன்னு சொன்னால் மயிலை சிவான்னு சொல்கிற நபர் தான் கொலை பண்ணார். இப்போ சமீபத்தில் தோட்டம் சேகருடைய அதான் மலர்கொடியுடைய மகன் அழகு என்ற நபர் வந்து சில நபர்களை வச்சு அந்த மயிலை சிவா என்ற நபரை வந்து சென்னையில் தான் கொண்டுட்டாங்க. அதுக்கு பழி தான், அப்பாவை கொன்னதுக்கு பழியை எடுத்து தான் அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. அது முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங்க்கும் தோட்டம் சேகருக்கும் எந்த பகையும் எந்த விரோதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த மலர்கொடி என்ற நபருடைய வங்கி கணக்குலேருந்து 50 லட்ச ரூபாய் கை மாறி இருக்குது அப்படின்னும் போது அப்போ வழக்கு வேறு மாதிரியாக போகுது. புரியுதுங்களா? இப்போ போகுதுன்னும் போது திருவேங்கடம் இருக்கணுமா இல்லையா? திருவேங்கடம் இருந்துதான் இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, சம்போ செந்தில்னு சொல்லி முக்கியமான குற்றவாளி, அவர் மூலியமாக தான் இந்த கொலை நடந்தது, இப்போ அவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனாலும் காவல்துறை என்ன நினைக்குதுன்னா, இப்போ அஞ்சலை கைது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அஞ்சலை தான் பண உதவி பண்ணதான் இப்போ முடிக்க பார்க்குறாங்க. அஞ்சலை யாருன்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷனுடைய ஒரு மனைவி, அவர் வேறு மனைவி இருக்காங்க, இன்னொரு மனைவியாக அஞ்சலை இருக்காங்க. இப்போ அந்த அஞ்சலை பாஜகவில் இருந்து புரியுதுங்களா? இப்போ அஞ்சலையை கொண்டு வந்து மறுபடியும் ஆற்காடு
சுரேஷுக்குள்ளவே இந்த வழக்கை ஆம்ஸ்டாங் வழக்கை முடிக்க பார்க்குறாங்க. அப்போது அந்த மலர்கொடி 50 லட்ச ரூபா வங்கி கணக்கு, இப்போ இந்த சம்போ செந்தில்னு சொன்னது, இது உங்களுக்கு எனக்கு எந்த தகவலும் தெரியாது. காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் ஐஓ சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், இதுதான் வழக்கு, இதுதான் அப்படின்னு முடிச்சிடுவாங்க வழக்கை. அப்படிங்கும்போது இது எப்படின்னு சொன்னால், சாதாரணமான ஒரு ரவுடியாக ஆம்ஸ்டாங் செயல்பட்டதாகவே பொதுதளத்தில் கொண்டு வராங்களே தவிர, அப்போ இதுக்கு திமுக தான் இதை செய்யுது. அப்படி இருக்கும்போது இதை தான் ரஞ்சித்து கடுமையான முறையில் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு திமுகவுக்கு எதிராக. அப்போ அவரை நீலச்சங்கின்றீங்கன்னா, அப்போது திமுக இந்த கொலையில் தொடர்பு இருக்குமா? திமுகவினுடைய முக்கிய ஆளுமைகள், ஏன்னா ஆருத்ரா மோசடி என்பது சாதாரணமான பணம் இல்லை, ஏதோ 5 கோடி 10 கோடி இல்லை, 4000 கோடின்றான், 5000 கோடின்றான், இருக்கா இல்லையா? சாதாரணமாக 5 கோடி 10 கோடி விஷயத்துக்கே திமுககாரன் விட மாட்டான். நம்மளை விட்டு கை மாறக்கூடாது, நம்ம தான் இதை நடத்தணும்னு சொல்லி எதிர்பார்ப்பான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது 5000 கோடினும் போது ஒரு கால் திமுக இதை கையில் எடுத்து, யார் ஆருத்ராவுக்கு ஆதரவாக திமுகவினுடைய முக்கியமான விஐபி அவனாவது கையில் எடுத்து அதை அவன் பைசல் பண்ணும்போது மேபி அதில் ஆம்ஸ்டாங் இடையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போயிருக்கலாம், அதனுடைய எதிர்வழியாக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது எவ்வளோ விஷயம். இப்போது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது பிஎஸ்பி உட்பட ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவு வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். ஒரு கால் சிபிஐக்கு போயிட்டாங்கன்னா, அப்போ சிபிஐயில் போயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ சிபிஐ கிட்ட திருவேங்கடம் யார் யார் முக்கியமான நபர்களுடைய பேரை சொல்லி இருந்தாங்கன்னா, அப்போ அவங்களெல்லாம் சிபிஐ கைது பண்ணிச்சுன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ திருவேங்கடத்தை முடிச்சுட்டுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 8 பேரை விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருவேங்கடம் முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்க, லோக்கல் போலீஸ் என்ன வழக்கு போட்டிருக்கோ அதைப்படியே தான் அவங்களும் முடிக்க பார்ப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடாக இது என்கவுண்டர் நடந்துதா, இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வருது. இது காரணம் காவல்துறை சொன்ன ஒவ்வொரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த சந்தேகமாக வருது. நம்மளா போய் அவங்ககிட்ட விசாரிக்கல யார்கிட்டையும். திருவேங்கடம் தான் முக்கியமான குற்றவாளின்னு சொல்லி இவங்க தான் வெளியிடுறாங்க. என்கவுண்டர் பண்ண 2 ஹவரில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா கிளீனாக எடிட் பண்ணி கிராஃபிக்ஸ் போட்டு பார்த்தீங்களா இல்லை ஊடகங்களுக்கு தராங்க. அப்போ என்னன்னா, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அந்த என்கவுண்டர் பண்ணது நியாயம் அப்படின்னு மக்கள் பேசணுன்றதுக்காக தான் இதை வெளியிடுறாங்க. அப்போ இவ்வளோ சந்தேகங்கள் அதில் மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. அதை காரணம் வச்சு தான் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக ரஞ்சித் பேரணி நடத்தினார்னா, அந்த பேரணிக்கு கூட கடுமையான எதிர்ப்புகள், ரஞ்சித்துடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் என்போது இது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கு. திமுக அமைச்சர் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் ரஞ்சித்தை பற்றி, சேகர் பாபு அவர்கள், ஆமாம், ஏதோ தெரியாதுன்னு சொல்கிறாராம். பாவம், ஒரு காலம் அவர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்காரா, இல்லை வேறு மாநிலத்தினுடைய வேறு மாநிலத்தில் இருந்த அமைச்சராக இருந்தால் கூட தெரியாமல் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அரசியலும் தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனை கேட்டால் கூட ரஞ்சித்னா யாருன்னா இன்னைக்கு ஒரு இயக்குனர்ன்றது தெரியும். காலா என்ற ஒரு ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபெமிலியர் ஆயிடுறாங்க. மற்றபடி ஒரு சாதாரணமான படம் எடுத்தால் யாரோ ஒரு ரஞ்சித் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ரஜினியை வச்சு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காருன்னா அவரை இயக்குனர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால், அந்தளவுக்கு அறியாமையில், அந்தளவுக்கு மறதியில், அந்தளவுக்கு முட்டாளாக அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறன்ற கேள்வி தான் அவருடைய பதிலிருந்தே தெரியுது. நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்.